நாம சந்திச்சு 60 யுகங்களாச்சு. அது என்ன கணக்கு? மணிக்கு 60 நிமிஷங்கள், நிமிஷத்துக்கு 60 செகண்டுகள். இது காலம் காட்டுற கணக்கு. செகண்டுக்கு 60 யுகங்கள்ங்கிறது காதலர்கள் கணக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்ன விஷயம்? வேற என்ன இருக்கு? நாம சந்திச்சு ரொம்ப நேரமாச்சுல்ல, ஒண்ணுமே செய்யாம இருந்தா அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதோட வேலை முடிஞ்சிடும். என்ன செய்யணுங்கிறீங்க? நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜப்பாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டியூட்டி? ஒரு சிலர் வயிறு நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறாங்க, நாம் பெட்டி நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறேன். ஹாய். ஹாய். ஐயோ, என்னது காரசாரமா இருக்க? அப்பா என்கிட்ட காரசாரமா பேசினாரு. நான் உங்க கூட சண்டை போடுவேன். நான் எந்த தவறும் செய்யலையே. இப்படிதான் லேட்டா வருதா? என்னலதா, ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்களை என் டாடி கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என்னது, உன் டாடி கிட்டயா? இதுக்கு முன்னால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கா என்ன? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தா அவருக்கு ஆற்று நின்னுடும். டாடிக்கு அயன் ஹார்ட், கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் பிறந்த நாள். அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆல்ரைட். நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது. நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காமல இருக்க முடியும். இப்படி தனியா இருக்கே, வா என் வீட்டுக்கு போலாம். நான் இப்ப தனியா இருக்கல மஞ்சு. அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன கூட பிறந்தவாட்டமே பாத்துக்கிறாரு. அவர் யாருடி? அதோ அத வந்துட்டாரு. அண்ணா, இது மஞ்சுள தான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் என்னங்க? பேரு மணி. ஓஹோ, அப்படியா? நான் விஸ்வநாத சாரோட உங்களை பார்த்ததே இல்லையே. அது பூர்வீகம் நமக்கு சிங்கப்பூருங்க. அம்மா ரேகா, இது உள்ள கொண்டு போயமா. நான் வெள்ளத்தை மறந்துட்டு வந்தேன், எடுத்துட்டு வந்துடுறேன். நடந்த உண்மை என்ன? அங்க எதுக்காக வந்தீங்க? அண்ணனை பறி கொடுத்து அனாதையா போன ரேகாவை பார்த்து மனசுல இறக்கம் ஏற்பட்டுடுச்சு. அதனால விஸ்வநாதன் எனக்கு சிநேகிதன் இல்லாம போனாலும் ரேகாவை காப்பாத்துறதுக்காக அவன் என் சிநேகிதன்னு போய் சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? வேற என்ன, மனசாந்தி தான். இனிமே நான் சும்மா இருக்க கூடாது. ஏன்? வேணும் இல்ல, நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கலன்னா உங்க மனசாந்தியை முன்னிட்டு என்ன கூட தங்கச்சி லிஸ்ட்ல சேர்த்துருவீங்களோ என்னவோ. என்கிட்ட சந்தேகமா இருந்தா என்கிட்ட வா. எதுக்கு? ஒண்ணு தர்றேன். அம்மோ, தப்பு. தப்பா? தப்பு. என்னடி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க? இன்னைக்கு ஹாலிடே தானா? எனக்கு இல்ல, உனக்கு இருக்குதா இல்லையாங்கிறத இந்த லெட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. லெட்டர் யார் எழுதுனது? அழகான பெண்ண ஊர்ல இருக்கவங்க விரும்புவாங்க. எவன் விரும்பி எழுதினானோ? சிச்சி, என்ன துணிச்சல் அவனுக்கு, என்ன விரும்பி கடிதம் போடுறதுக்கு. எங்க கூடாத? இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. அலங்கார் தியேட்டர். அங்க லவ் பேக்ஸ் நடக்குதே, அதனால கேரண்டியா லவ் பண்றவன் அனுப்பியிருக்கான். எனக்கு எதுக்காக அனுப்பினா? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. எனக்கு கூட தெரியாம ஆல்ரெடி உனக்கு ஒரு லவர் இருக்கான் போல இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோ பாக்குறதுக்கு பிளான் போட்டுருக்கீங்க. நோ நோ, நீ சொல்றதா உண்மையா இருந்தா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவன் யாருன்னு தியேட்டர்ல போய் பார்த்து காலேஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்துக்கு முடிவு கட்ட போறேன். டிக்கெட் அனுப்பி வச்சவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார தைரியம் இல்ல போல இருக்கு. இவன் தான் போல இருக்கு. அந்த ஆண் அழக திருட மாதிரி முழிக்கிறான். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க,
பக்கத்துல வந்து உட்காருயா, உட்காரு. பல்ல உடைச்சு எனக்கு டிக்கெட் அனுப்பியா? சொல்றியாடா? இனிமே கிண்டல் பண்ணாத. பண்ண மாட்டேன். இனிமே சினிமாவை கூட போக மாட்டேன். 8ஆம் நம்பர் ராசி இல்ல. இதனாலதான் டிக்கெட்டை வாங்கிக்கோன்னு வற்புறுத்திருக்கான். இங்க இருந்த மாருதி கார் எங்க போச்சு? இப்பதான் யாரோ ஓடிட்டு போனாங்க. தேங்க்ஸ். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. என்னை பத்தி முழு விவரங்கள் தெரிஞ்ச பிறகு தேங்க்ஸ் சொல்லி இருக்கணும். உங்களுக்கு சினிமா டிக்கெட் அனுப்பி இங்க வரும்படி செஞ்சது நான் தான். இதெல்லாம் உங்க மேல ஏற்பட்ட காதல் தானே? ஓஹோ, அதாவது இந்த ஃபைட்டிங் கூட உன் அரேஞ்ச்மென்ட்னு சொல்ல? நோ, உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். காதல்ல உண்மை இருக்கணுமே தவிர நாடகம் ஆடக்கூடாது மிஸ்டர். நான் நாடகம் ஆடினதா நினைச்சு என் மேல தப்பு கணக்கு போட்டீங்க போட்டுருக்கு. தப்பு கணக்கு போட்டது நான் இல்ல, நீ. நான் வசதியான பொண்ணுன்னு தெரிஞ்சு வச்சு என்ன விரும்புற மாதிரி நடிச்சு உன் கையில போட்டுக்கலான்னு திட்டம் போடுறியா? உத வாங்குவ. பாருங்க, உங்க கார் கட்டு போயிடுச்சு போட்டிருக்கு. இந்த ராத்திரி வேளையில நீங்க சரியா போறது நல்லா இல்ல. நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா நானே மோட்டர் பைக்கை கொண்டு போய் டிராப் பண்றேன். நீ ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். இத பாருங்க, நீங்க போற வழி அவ்வளவு நல்லா இல்ல. இடையில மயானம் இருக்கு. அங்க இருக்கிற பேய் பூதங்கள்லாம் வந்து உங்களை ஏதாவது ஐந்தாங்குழி. லதா, 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 கண்ணு தருங்க. எதுக்கு பயப்பட்டீங்க? உன் கண்ணை கொஞ்சம் காட்டு. உன் பல்லு. அப்பாடா. விஷயம் என்னங்க? நான் மயான வழியா வரும்போது பேங்க என்ன துரத்திச்சு. பேய்களோட நீ இருந்த. இல்லை, நான் அப்பவே சொன்னல அர்த்தராத்திரி வேலையில ஒரு பொண்ணு ஒண்டியா மயான வழியா போக கூடாதுன்னு. அந்த பயத்துல தான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. சரிங்க, நான் வர்றேன். என்னங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன டிராப் பண்றீங்களா? அது ப்ளீஸ். சரிங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. சார், 10 லாரி கல்ல அனுப்புறதா சொன்னீங்கல்ல, என்னன்னு கேட்டு வர சொன்னார். அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா, அந்த 9 நம்பர் பாறை உடைக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் பண்றது சார். பாம்பூச்சி உடைச்சா நாளைக்கே கொடுத்துடலாமே. எப்படி சார்? பாறைக்கிட்ட போய் பாம்பூச்சி உடைக்கிறதா உயிருக்கே ஆபத்து சார். இங்க இருந்து உயர் வச்சு உடைக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் ஆகும் சார். 10,000 ஆகும் பரவாயில்லையா? பாறையை உடைக்க முடியுமா? 4 நாள் ஆகும் சார். சார், இன்னைக்கு அந்த 9ஆம் நம்பர் பாறையை உடைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் எனக்கு தரீங்களா? அது ஆபத்து. ஆபத்துன்னு தெரியும். பாறை மேல ஏறி உடைச்சிட்டு தப்பி வந்துருவேன். சரி, இது உன் இஷ்டப்படியே நீ எடுத்துக்கிட்ட முடியும்னு லெட்டர் எழுதி கொடு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 தர்றேன்.
யார பார்க்கணுமா? விஸ்வநாதி. அதுவும் மேல இருக்காரு. மாலை அடிச்ச ஆபத்து. மணி மணி என்னங்க லதா, நான் போயிட்டேன்னு நினைச்சியா? வாழ்க்கைன்னா உங்களுக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் கனவோடு விளையாடல, உன் அப்பாவோட, என் தங்கைக்கு வரப்போற மாமனாரோடு தான் விளையாடுறேன். எதுக்கு இந்த பிடிவாதம்? தேக்கம்மையிலேயே இவ்வளவு பாசம், உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதன் படம். அந்த படத்தினால தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன். என் மூலமா விஸ்வநாதன் உயிரை விட்டாருங்கிற வேதனையை இதயத்தை புண்ணாக்கிடுச்சு. அதனால ரேகாவுக்கு அண்ணனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற போறேன். வேர்வை செஞ்சு கஷ்டப்படலாம், ஆனா காயம் ஏற்படக்கூடிய காரியங்களை செஞ்சா? ஏன் காயம் பட்டு என் அழகு போயிடுங்கிற பயமா? நான் இந்த அழகுக்காக மட்டும் உங்களை விரும்பல, நீங்க ரொம்ப தங்கமானவர்னு விரும்புறேன். வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இவ ஒருத்தனை விரும்பினா மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போனேன், அப்படித்தானே? அப்படிப்பட்டவனை நீ எதுக்காகமா விரும்புற? அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பையனோட தாய் மாமன் கடிதம் எழுதினாராம். என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனை நீ மறந்ததுன்னு எழுதினாராம். அதை பார்த்து இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டான். யாரவன்? ரவி, இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். மாலதி எப்படி இருக்கா? மனசுல காயம் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு ஒண்ணு இல்ல. யார் நீ? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தண்டிக்க வேண்டியவரே இப்படி தப்பு செஞ்சு எங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எதுக்கு ஆளானீங்களோ உங்க வாயாலேயே சொல்லுங்க. விஷயத்தை விவரமா சொல்லு. பாயிண்ட் நம்பர் 1, போலீஸ் அதிகாரி லவ் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் 2, லவ் பண்ண பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுலாமா? பாயிண்ட் நம்பர் 3, இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆபத்துல உள்ள பெண்களுக்கு அண்ணனாக இருக்க வேண்டியவன் மாலதிக்கு அண்ணனே நினைச்சுங்க. அப்படிதான் நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டம் இருக்கும் போது காதலிச்சதுல தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தாம இருந்தா அதுவே போதும். இதுல எழுதி இருக்கிறது என்ன? உங்க வாயால முடியாதுன்னு சொல்லாம உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை எழுத வச்சீங்களா? நீங்க அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இந்த கடிதத்துல எழுதி இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? அது அவருடைய சுயநல எண்ணமா இருக்கலாம். அவர் தடுத்தாலும் மாலதியை நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? அவர் தடுத்தாலும் மேரேஜ் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அவசரப்படாதீங்க துர்க்கம்மா, அவர் மாமா கிட்ட பேசின பிறகு முடிவு செய்வோம். ஆகட்டும் தம்பி. என்ன ஆழ்ந்த சிந்தனை? ஒண்ணு இல்ல, நம்ம மேரேஜ் எப்ப நடக்குமோன்னு. எனக்கு நெஞ்சில என்ன குத்துது? உன் பார்வையா இருக்கும். முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, நீ போ, நான் வரேன்.